இந்த காலத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்கிறது இப்ப திருமணம் தான். வயசுக்கு ஆக மாட்டேங்குது, இல்லைன்னா வயசு கடந்த இல்லைன்னா வயசுக்கு மீறிய. இது ஏன்? இந்த 4 கிரகத்துல 2 கிரகம் கெட்டு இருந்தாலும் அங்க திருமண வயதை தள்ளி போட்டு, இந்த 4 கிரகத்துல 3 கிரகங்கள் கெட்டு போய் அது பாவ கிரகங்களோட சேர்ந்து இருந்தா திருமணமே இல்லாம பண்ணி. குருனா 16 வருஷம் அது. அப்போ நம்ம எத்தனை செல்வம்னு சொல்றோம்? 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ்வுன்னு சொல்றோமா? அந்த 16 செல்வங்களை தரக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா, பொதுவா திருமணம் அப்படின்னா ஜாதக பொருத்தம் பாக்குறத தாண்டி நேரம் காலமும் இப்ப பாக்குற ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இப்ப இருக்க ஜென்ரேஷன் எல்லாம் இந்த வயசை கடந்து திருமணம் பண்றாங்க. அது வந்து கரெக்டா தப்பா அப்படிங்கிற விஷயங்கள இப்ப வரைக்கும் அந்த புரிதல் இல்லை. ஒரு மனிதனுக்கு திருமணம் வந்து எப்ப ஆகும், எந்த வயதுல ஆகும், அது எப்படி கணிக்க முடியும் சார்? கண்டிப்பா. வாராகி டிவி நேயர் அனைவருக்கும் என் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நாம இப்போ இந்த திருமண விஷயத்தை தான் வந்து இந்த காலத்துல ரொம்ப பிரச்சனையா இருக்கிறது இப்ப திருமணம் தான். கண்டிப்பா சார். வயசுக்கு ஆக மாட்டேங்குது, இல்லைன்னா வயசு கடந்த இல்லைன்னா வயசுக்கு மீறி ஆகுது. இது ஏன் அப்படிங்கறத தீர்மானிக்கிறது நவகிரகம் தான். ஆமா. அது வந்து நம்ம பிளானட்ஸ்ன்னு சொல்றோம். இந்த பிளானட்ஸ் தான் நமக்கு இயக்குது அப்படின்னு. அப்போ இந்த நவகிரகங்கள் எப்படி நம் காரியத்தை செயல்படுத்தும், அவங்களுடைய வயசை எப்படி நம்மளுடைய வயசோட ஒப்பிட்டு அது ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜாதகத்துல திருமணத்துக்கு முக்கியமான இடங்கிறது வந்து 2ஆம் பாவம் லக்னத்துல இருந்து ஒரு ஜாதக கட்டத்துல லக்னம்னு போட்டிருக்கிற இடத்துல இருந்து 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் தான் அந்த செயல்பாட்டை சொல்லும். அது ஏன் அந்த 2ஆம் இடம் 4ஆம் இடம் 7ஆம் இடம் 10ஆம் இடங்கிறதுக்கு ஒரு லாஜிக் வேண்டாமா? இந்த 2ஆம் இடங்கிறது லக்னத்துக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடியதா தனம் வாக்கு குடும்பம்னு சொல்றோம். என்னன்னு? அப்போ இந்த தனம் வாக்கு குடும்பம் அப்படிங்கிறது தான் மனைவியை கொண்டு போய் வைக்கிறோம். மனைவி தனம் வாக்கு குடும்பம். அதே மாதிரி 4ஆம் இடங்கிறது சுகம்னு சொல்றோம். அப்ப மனைவி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அனுபவிக்கிறது சுகம். 7ஆம் இடங்கிறது இணைவுன்னு சொல்றோம். 2 பேருத்துடைய இணைவு, அது கலத்திர பாவம்னு சொல்றோம். 10ஆம் இடங்கிறது இதை காட்டிலும் முக்கியமான இடம். என்னன்னா ஜீவனம், தொழில், வாழ்க்கை, கர்மம். அந்த 10ஆம் இடத்துல இந்த 4ம் போய் உட்காந்துருக்கு. ஒரு திருமணம் ஆகணும்னா அங்க சந்தோஷம் இருக்குன்னா தொழில் வேணும். என்ன வேணும்? தொழில் இருந்தா தான் வருமானம் வரும். வருமானம் வந்தா தான் வீட்டுல செலவு பண்ண முடியும், நினைச்சதை வாங்க முடியும், சந்தோஷம். அப்ப இந்த 10ஆம் பாவங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த 4 கிரகங்களும் தொடர்பு எப்படி பெறுதோ அந்த வயதை தான் அங்க திருமண வயதை சுட்டி கேட்டுது. இந்த 4 கிரகத்துல 2 கிரகம் கெட்டு இருந்தாலும் அங்க திருமண வயதை தள்ளி போட்டுருக்கு. இந்த 4 கிரகத்துல 3 கிரகங்கள் கெட்டு போய் அது பாவ கிரகங்களோட சேர்ந்து இருந்தா திருமணமே இல்லாம பண்ணிடுது. திருமணமே இல்லாம பண்ணிடுது. அப்போ அது திருமணம் இருக்கக்கூடிய ஜாதகமா இல்லாத ஜாதகமா வயது கடந்த திருமணமாங்கிறதெல்லாம் நம்ம ஜாதகத்துல அந்த வயசை எடுத்து சொல்ல முடியும்னு என்னுடைய 15 வருஷத்து ஆராய்ச்சியில நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து ஒரு 25 வருஷம் ஆச்சு. அதுல நான் இந்த விஷயத்தையே ரொம்ப அதிகமா சர்ச் பண்ணி ரிசர்ச் பண்ணதுல எடுத்த விஷயம்தான் இந்த திருமண வயசை கண்டுபிடிக்க முடியும், திருமணம் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி எடுத்தது. அதை எடுத்து நான் நிறைய பேர்த்துக்கு அப்ளை பண்ணி அது சரியா வந்ததுக்கு அப்புறம் தான் இதை வெளியில பேச தொடங்குது. அப்போ எந்த முறையில எடுத்து எப்படி நம்ம அதை பர்ஃபெக்டா சொல்ல முடியும்? சிலர் சொல்லுவாங்க இந்த திசை இந்த புத்தி நடத்தும். எப்படி? இந்த திசை இந்த புத்தி தான் நடத்தும். அதாவது இந்த திருமண பாவகத்திலேயே வந்து 2ஆம் அதிபதியுடைய திசை, 7ஆம் அதிபதியுடைய திசை, 11ஆம் அதிபதியுடைய திசை திருமணத்தை நடத்துன்னு பாரம்பரியத்தில் இருக்கு. அதே மாதிரி ஒரு சிலர் 3, 7, 11 திசை வரும்போது அது காமத்திரிகோணம்னு சொல்லக்கூடிய அமைப்புல வர்றதுனால அந்த திசையில கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்க. ஆனா நாம என்ன பண்றோம் அப்படின்னம்னா புதுசா ஒரு கேரக்டரே உண்டு பண்றோம். திருமண புள்ளி திருமண லக்னம்னு. எப்படி? திருமண புள்ளி திருமண லக்னம் அப்படின்னு ஒரு கேரக்டரே உண்டு பண்றோம். உண்டு பண்ணி அந்த லக்னம் அந்த புள்ளி தான் திருமணத்தை நடத்துது அப்படின்னு சொல்லுவோம். இது 2 கெட்டு இருந்தா திருமணம் இல்லைன்னு சொன்னீங்களே சார். திருமண புள்ளி திருமண லக்னம் அப்படின்னா கொஞ்சம் அந்த வே அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி என்ன நட்சத்திரத்துல நிக்கிறாரோ அந்த நட்சத்திரம் காலச்சக்கர அமைப்புப்படி நட்சத்திர வரிசையில எத்தனாவது நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரத்தை நோட் பண்ணிக்கணும், எண்ணிக்கைய.
அதே மாதிரி 8ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்துல நிக்கிறாரோ அந்த எண்ணிக்கையை நோட் பண்ணிக்கணும். ம். இந்த 2 எண்ணிக்கையும் கூட்டிக்கணும். ம். இதுக்கப்புறம் இந்த 9 பிளானட்ஸ்ங்கிற 9வது எண்ணை வச்சு அதை பெருக்கிக்கணும். ஆத்தி. ஆ. இதை பெருக்கி கிடைக்கக்கூடிய எண்ணிக்கையை இந்த 12 பாவகத்தையும் 12ன்னு போட்டு வகுத்துக்கணும். வகுத்து முழு எண் என்ன கிடைக்குதோ அந்த எண் இந்த 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரத்திலிருந்து எத்தனாவது நட்சத்திரமாக வருகிறதோ அந்த நட்சத்திரம் தான் திருமண புள்ளி. ஓகே சார், சூப்பர். அது அந்த அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதுதான் திருமண லக்னம். ம். அந்த லக்னாதிபதியும் அந்த புள்ளி அதிபதியுடைய வயசை கூட்டினாவே அந்த வயசை சொல்லும். கண்டிப்பா. இது ஒரு ஷார்ட்கட். டக்குன்னு எடுத்துட்டு அதை எப்படியெல்லாம் திறன்பட அதில் செய்யணும், அதை எப்படி நோட் பண்ணணும், அதை பார்க்கக்கூடிய கிரகத்தை எப்படி மாசமா வைக்கணும், சேரக்கூடிய கிரகத்தை எப்படி வருஷமா வைக்கணும்னால அது கணக்கு இருக்கு. சூப்பர் சார். மேக்சிமம் மேக்ஸ் கணிதம் தான். ம். அந்த கணிதத்துல தெய்வம் எப்படி நமக்கு பலம் தர்றாங்க, வரம் தர்றாங்கிறது தான் நாம தேடக்கூடிய விஷயம். கண்டிப்பா. அந்த விஷயத்தை தான் இப்போ ஒரு உதாரண ஜாதகம் போட்டிருக்கேன். ஓகே. இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். ம். இது வந்து பாத்தீங்கன்னா 12/6/1987 6:45 AM பாலக்காடு கேரளாவுல பிறந்த பெண். ஓகே. இந்த பொண்ணுக்கு வந்து பொதுவா எத்தனை வயசுல திருமணம் நடந்திருக்கும்? ம். இந்த ஜாதகம் வர்றப்போ நம்ம நிறைய விஷயத்த சொல்லியிருக்கோம். ஓகே. இருந்தாலும் திருமண வயசை எப்படி சொன்னங்கிறத நம்ம சொல்றோம். அப்போ இந்த பெண்ணுடைய நட்சத்திரம் வந்து கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதம். ம். லக்னம் மிதுன லக்னம். லக்னத்திலேயே லக்னாதிபதி வலுவா இருக்கார் புதன் செவ்வாயா. லக்னத்துக்கு 2ல மாந்தி இருக்கு. இப்ப இந்த மாந்திங்கிற ஒரு சாப்டர் வந்து 2, 4, 7, 12ல இருந்தா அங்க திருமண தோஷம் வரும், திருமணத்துல ஒரு சங்கடம் வரும்னு. ம். அது பொதுவான ஒரு விதி. அதுவும் கூட சில விஷயத்துல எப்படி சரி பண்ணலாங்கிறதெல்லாம் இருக்கு. சார், இப்ப இதுல ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். பொதுவா வந்து நம்ம கட்டங்கள் பார்க்கும்போது ஜாதகத்தோட திருமணம் பார்க்கும்போது இந்த 7வது இடத்தை தான் வந்து பெருசா வந்து பேசுவாங்க. எங்களுக்கு ஒரு டவுட் என்னன்னா, இது என்னோட பர்சனல் டவுட்டாவே எடுத்துக்கலாம். சுக்கிரனும் குருவும் எதுக்கு மெயினா வந்து நம்ம திருமணம் கணிக்கும் போது பாக்குறாங்க சார்? அதாவதுமா காலச்சக்கரத்துக்கு 9ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் குரு. ம். காலச்சக்கரத்துக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சுக்கிரன். சுக்கிரன். ஓகே. அப்ப நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், 2ஆம் இடங்கிறது மனைவி, தனம், வாக்கு, ம். குடும்பம். 7ஆம் இடங்கிறது இணைவுன்னு சொன்னேன். ஓகே. அப்ப இணைவுக்கு சுக்கிரன் பலமா இருக்கணும். ஓகே சார். குடும்பத்தை நடத்துறதுக்கு குரு பாக்கியத்தை தரணும். ம். எப்படி? குடும்பத்தினர். குரு பாக்கியம். அதனாலதான் 9ஆம் இடங்கிற பாக்கியத்துல குருவை வச்சாங்க. ஓகே. 12ஆம் இடங்கிறது நம்மளுடைய இல்லற வாழ்க்கை, சந்தோஷம், ஐன சைன போகம்னு சொல்லுவோம். அதாவது நம்ம எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு உறங்கக்கூடிய இடம். அந்த இடத்துல நமக்கு எல்லாம் இருக்கணும். என்ன இருக்கணும் அப்படின்னா சேமிப்பு இருக்கணும், கண்டிப்பா. சந்தோஷம் இருக்கணும், நான் எல்லாம் எனக்கு கிடைச்சதுங்கிற ஒரு மன திருப்தி இருக்கணும். அதையும் குரு தான் கொடுக்கணும். குருனா 16 வருஷம் இருக்கும். ம். அப்போ நம்ம எத்தனை செல்வம்னு சொல்றோம்? 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு. பெருவாழ்வு வாழ்வுன்னு சொல்றோமா? அந்த 16 செல்வங்களை தரக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா குருவுக்கு தான் இருக்கு. ஓகே சார். அப்போ அந்த அதனாலதான் குருவும் சுக்கிரனும் ரொம்ப முக்கியம் ம். ஓகே. அப்படின்னு நமக்கு வந்து மெயினா வந்து திருமண விஷயத்துக்கு. ஏன்னா குருங்கிறவர் தான் குடும்பத்தை தருவார், வேற யாரும் தரமாட்டாங்க. ம். பின்ன எல்லாரும் சொல்லுவாங்க நீ முன்னாடி போனா நான் பின்னாடி வாரன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க, யாரும் தொடர்ச்சியா வர மாட்டாங்க. கண்டிப்பா சார். புரிஞ்சுதா? கண்டிப்பா. அப்போ இந்த குருவும் சுக்கிரனும் சேரும்போது என்ன ஒரு அமைப்பு வரும்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒற்றுமை வரும். ம். அந்த குரு சுக்கிரன் வந்து என்னத்தை பண்றாங்கன்னா குடும்பத்துல ஒரு கணவன் மனைவியா இருக்கிறவங்களுக்கு குடும்ப ஒற்றுமை. குருங்கிறது கூட்டு குடும்ப ஒற்றுமை கொடுப்பார். ம். சுக்கிரங்கிறவர் அதுல அனுசரிச்சு போகக்கூடிய குணத்தை கொடுப்பார். கண்டிப்பா. எல்லாரும் குரு சுக்கிர, அதனால 2 குருவும் சேர்ந்தா அங்க பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. 2 புத்திசாலி ஒரு வீட்டுல இருந்தா என்ன ஆகும்? நானா நீயான்னு போட்டி வரும்னு சொல்லுவாங்க. ம். ஆனா அந்த 2 புத்திசாலி இருக்கிற இடத்துலதான் ஒவ்வொரு விஷயத்துக்கு நிலையான ஒரு தீர்மானம் கிடைக்கும், முடிவு கிடைக்கும். ம். ம். அங்க முடிவில்லாத வாழ்க்கை இருக்காது. இதுனா இவ்வளவுதான், அதுக்கு அடுத்து என்ன விஷயமோ பாப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாறிக்குவாங்க. ஆ, ஆ. அந்த இடத்துல இருந்து மாறி வருவாங்க. அப்போ குருவும் சுக்கிரனும் ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றது இதுக்காக. ஓகே சார். ஓகே. அப்போ இதே மாதிரி இப்ப இதுல இந்த வயசை எப்படி இதுல எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ம். நம்ம கண்டுபிடிச்ச ஒரு விதத்துல இப்போ கண்டிப்பா. பொதுவாவே வந்து பெண்கள் ஜாதகத்துல வயசு எடுக்கிறதுக்கு என்னுடைய திருமண புள்ளி திருமண லக்னத்தை போட்டு தான் நம்ம எடுப்போம். ஏன்னா வயதோட்டம் அடிப்படையில இந்த 2, 4, 7, 10 கனெக்ட் பண்றப்போ அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ம். ஓகே சார். அப்போ நம்ம திருமண புள்ளி திருமண லக்னத்தை போட்டு தான் எடுப்போம். இருந்தாலும் ஒரு நம்ம அதை கன்ஃபார்மா வருதாங்கிறது வயதோட்டத்திலேயே எடுப்போம். அதை எப்படி இந்த ஜாதகத்துல எடுக்கிறேன்னு ஒண்ணு கண்டிப்பா. நம்ம வந்து சொல்லலாம். ம். அப்போ இந்த ஜாதகத்துல வந்து லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி செவ்வாய், ஓகே.
இந்த செவ்வாய் வந்து யாரு கூட போய் உட்காந்துருக்காருன்னா, சாரி, லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி சந்திரன். இந்த சந்திரன் வந்து விருச்சிக ராசியில நீச்சமாயிருது. நீச்சமாகறதுனால சந்திரனுடைய வயசை எடுக்க முடியாது. ஒரு கிரகம் நீச்சமாயிட்டா அந்த வயசை சொல்ல முடியாது. ஏன்னா அவரே பவர் இல்லாம போயிடுறாரு. அப்புறம் அந்த வயசை எப்படி எடுக்கிறது? ரைட். அப்ப இந்த 2ஆம் அதிபதி கூட, இந்த 2ஆம் அதிபதியோட 4ஆம் அதிபதி தொடர்பு பெறாரானா தொடர்பு பெறல. இந்த 2ஆம் அதிபதியோட 7ஆம் அதிபதி தொடர்பு பெறாரானா 9ஆம் பார்வையா பாக்குறாரு. 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ இந்த 2ஆம் அதிபதி 9ஆம், அதாவது 7ஆம் அதிபதி 9ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது அந்த அதிபதியோடைய வயதை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இங்க வந்து குரு இருக்கிறார். குருவுக்கு 16 வருஷம். எப்படி? குருவுக்கு 16 வருஷம். அந்த குரு நேராக கேதுவை பார்க்கிறார். அந்த கேதுவுக்கு 7 வருஷம். 23 வயசுல கல்யாணம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இது வந்து நீங்க ஒரு பெண் ஜாதகம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொன்னீங்க. பெண் ஜாதகம் போது அந்த 2, 4, 8, 10 அந்த நம்பரை நான் வந்து எடுக்காம இந்த மாதிரி கணிக்கிறேன். ஆண்களுக்கும் அது மாதிரி வேறுபாடா? இல்ல ஆண்கள் ஜாதகத்துல இந்த வயதோட்டத்தை சிறப்பா எடுத்து சொல்லலாம். பெண்கள் ஜாதகத்துல ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றோம்னா, அதாவது ஒரு தத்துவம் இருக்கு, ஒரு சினிமா டைலாக்கோட இருக்கு. என்ன தெரியுமா? பெண்ணை விட ஆணை பலமாக படைத்தது பெண்ணை பாதுகாப்பதற்கே, பலவந்தப்படுத்துவதற்கு அல்லன்னு ஒரு ஜெயம் ரவி சினிமாவில் இருக்கு. அந்த மாதிரிதான். அப்போ ஆணுடைய ஜாதகம் பலம், பெண்ணுடைய ஜாதகம் பலவீனம். அதை பாதுகாக்கக்கூடிய திறமை அங்க இருக்குதாங்கிறத வயசு எடுத்துடலாம். அத பெண்ணுடைய ஜாதகத்துல ஒரு ஆணை பாதுகாக்கக்கூடிய திறமை இருக்குதான்னு நம்ம எடுக்க முடியாது. ஆண்கோட இணையக்கூடிய சக்தி இருக்குதான்னு எடுக்க முடியும். ஏன்னா அதுல என்ன வந்துருச்சு? சக்தி. அப்ப அந்த சக்தி போய் சேர்றப்போ அங்க சிவம் முழுமையாயிருவார். சக்தி போய் சேர்றப்போ சிவம் முழுமையாகிறார். அப்போ இருந்தாலும் பொதுவா இதுல எடுக்கிறோம். அப்ப இங்க 23 வயசு வந்துருது. ரைட், ஓகே. அப்போ இந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தா குரு தான். இந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி குரு. மீண்டும் அந்த குரு வந்து கேதுவியே பார்க்கிறார். மீண்டும் அந்த இடத்துல என்ன சொல்லுது? 23 வயசுக்குள்ள திருமணம் ஆயிடும் அப்படின்னு சொல்லு. சரி, மீண்டும் அந்த லக்னத்துக்கு நமக்கு 4ஆம் அதிபதி புதன். அந்த புதன் செவ்வாய் கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. அந்த புதன் செவ்வாய் கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. அந்த செவ்வாய் இந்த பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 6க்கும் 11 கூடயுமா போயிடலாம். அப்போ அந்த செவ்வாயை நாம கணக்கு எடுக்க முடியாது. அப்ப புதனை மட்டும்தான் கணக்கு எடுக்கணும். அப்ப அந்த புதனை மட்டும் கணக்கு எடுக்கிறப்போ அந்த புதனை வேற ஏதாவது கிரகம் பார்க்கிறதா அப்படின்னு பார்க்கணும். அப்ப அந்த புதனை எந்த கிரகம் பார்க்கல. அப்ப புதனுக்கு 17 வயசு, அது மட்டும்தான் அந்த இடத்துல வருது. அப்ப அது வேலை செய்யாது அப்படின்னு சொல்லல. மீண்டும் இப்ப வந்து இந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி, இந்த லக்னத்துக்கு 4, 7, 10 குரு புதன் தான் வருவாங்க. குரு புதன் தான் வருவாங்க. அப்போ அந்த குரு புதன் கூட எந்த கிரகம் இணைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கணும். அப்போ அங்க ராகு கேது இணைஞ்சிருக்கு. அப்போ அந்த ராகு கேது இணைஞ்சிருக்கிற காரணத்தினால அப்போ இந்த புதனுக்கு 17 வருஷம், இந்த செவ்வாய்க்கு 1, செவ்வாய்க்கு 1 வருஷம், 18 வருஷம். இங்க வந்து அந்த குரு 4 கேந்திரத்திலேயே வர்றதுனால அந்த குரு பார்க்கக்கூடியது. அப்போ 17 இந்த கேதுவுக்கு 1, 18 செவ்வாய்க்கு, கேதுவுக்கு 19. அப்படியே இங்க வந்தா ராகு வந்து 3 இடத்தை ஆட்சி செய்யக்கூடியவர்னு சொல்றோம். அதாவது ஜோதிட சாஸ்திரத்துல ராகு 3 இடத்தை ஆட்சி செய்யக்கூடியவர். அவருக்கு மட்டும்தான் ஃபார்வேர்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு 2 பாகம் உள்ள பலன் அதிகம். அப்ப அவருக்கு 3ன்னு சொல்றோம். ராகு வந்து 3 எண்ணுக்கு 3 தகுதி உடையவர்னு சொல்றோம். அப்ப அந்த ராகுக்கு 3 சேர்த்திக்கிறோம். அப்ப இந்த 18 கூட அந்த 3 சேர்த்துறப்போ 21 ஆயிரும். குருவுக்கு 1 வருஷம், 22 வருஷம். அப்ப 22 வயசு முடிஞ்சா திருமணம். அப்ப அவங்களுடைய திருமணம் 22 வயதிலிருந்து 23 வயதுக்குள்ள திருமணம். அப்ப அதுல எந்த மாசம் வரும்? இதுமே இப்ப வயதை தாண்டி மாதங்களையும், ஆமா, இத்தனை மாதங்கிறது நம்ம துல்லியமா எடுக்கணும்ல. இத்தனை மாதங்கிறதையும் எடுக்க முடியும், இன்ன கிழமைங்கிறதையும் எடுக்க முடியும், இத்தனை மணிக்கு தாலி கட்டுவாங்கன்னு எடுக்க முடியும். இதெல்லாம் வந்து இந்த அவங்க ஜாதகம் துல்லியமாக இருந்தால் அவங்க சொல்லக்கூடிய பலன் துல்லியமாக இருக்கும். ஓகே சார். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வயதை கணிக்க முடியும், இந்த வயதுல கணக்க முடியும்னாங்க. ஆனா இந்த டைமிங்லாம் நீங்க புதுசுல சொல்றது எடுக்கலாம். ஓகே, அந்த அளவுக்கு ஜோதிடருக்கு நேரம் கொடுக்கணும் நம்ம. அதே மாதிரி அவங்க வாழ்வாதாரத்துக்கு உண்டானதை செயல்படுத்தணும். அதை விட்டுட்டு இவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு அப்படின்னு நினைச்சா அப்புறம் அவங்க வாழ்க்கை அவ்வளவுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு.